Hi all, welcome to Healthy Eats. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Folic acid உள்ள ஒரு பருப்பு பொடி. ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பருப்பு பொடி. ஸோ அந்த பருப்பு பொடி எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு, அதாவது 200 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு சேம் குவான்டிட்டி 200 கிராம் கடலைப்பருப்பு, 200 கிராம் வந்து பாசிப்பருப்பு, ஒரு மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து துவரம் பருப்பை வறுத்துடலாம். கொஞ்சமா நல்லெண்ணெய். ஸோ எல்லா பருப்பையும் ஒன்னா போட்டு வறுக்க முடியாது, ஏன்னா ஒரு பருப்பும் ஒரு மாதிரி இதுல வறுப்படும். பாசி பருப்பு கொஞ்சம் சின்னது, சீக்கிரமா வறுப்பட்டுரும். துவரம் பருப்பு, கடலை பருப்பு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனாலதான் ஒரு பருப்பையும் நம்ம தனித்தனியா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்க எல்லா பருப்புமே வந்து அதிகமான ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ளது. ஃபேட் வந்து ரொம்ப லோவானது. அண்ட் ஃபோலிக் ஆசிட் வந்து எல்லா பருப்புலையுமே ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. மூங் தாலில் பாசிப்பருப்பில் வந்து 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டோன்னா அப்ராக்சிமேட்லி 275 மைக்ரோகிராம் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் இருக்குது. கடலைப்பருப்பில் 240 மைக்ரோகிராம் ஆஃப் ஃபோலிக் ஆசிட், துவரப்பருப்பில் 169 மைக்ரோகிராம் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வறுப்பட்டுருச்சுன்னா இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் இந்த 1 கப்பு பாசி பருப்பையும் போட்டு வறுத்துடலாம். பாசி பருப்பும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால நான் எல்லா பருப்புமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துருவேன். நான் வந்து இன்னைக்கு இந்த பருப்பு பொடியில பூண்டு சேர்க்கல, ஏன்னா மிளகு சீரகம் சேர்த்துக்கனால நான் பூண்டு சேர்க்கல. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 4ல இருந்து 5 பல்லு வரைக்கும் பூண்டு நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் சேர்க்காமலும் வந்து வறுக்கலாம், பட் எண்ணெய் சேர்த்தாதான் அது சீக்கிரமா வறுப்படும், நமக்கு கலர் சேஞ்ச் ஆகுறதும் நல்லா வந்து தெரியும். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு இதுலையும் நம்ம 1 டீஸ்பூன் அதனால கம்மியா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. இதே நம்ம பாத்திரத்துல மாத்திடலாம். ஸோ இப்போ இதே சட்டியில 1 கப்பு கடலைப்பருப்பையும் போட்டு வறுத்துடலாம். கொஞ்சமா எண்ணெய். ஸோ கடலைப்பருப்பு நல்லா இந்த மாதிரி வறுப்பட்ட பிறகு அதை இறக்குறதுக்கு முன்னாடி இந்த 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதோட சேர்த்துட்டு லைட்டா வறுத்துக்கலாம். இறக்கிடுவோம். நான் பெருங்காயத்தூள் போட்டு ரொம்ப நேரம் வறுத்தோம்னா பெருங்காயத்தூள் வந்து கருகி போயிடும். ஸோ அதுக்காக தான். திரும்ப கடாயில இந்த 1 மிளகா, கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். இதே கடாயில ஃபர்ஸ்ட் சீரகத்தை போட்டு நல்லா வந்து வறுத்துக்குவோம். சீரகம் பொடிஞ்சோடனே சீரகத்தை எடுத்துடலாம். இப்போ இந்த 1 டீஸ்பூன் மிளகை போட்டு வறுத்துக்கலாம். ஸோ இந்த பருப்பு பொடிக்கு எல்லா ஐட்டமுமே வந்து நம்ம தனித்தனியாக தான் வறுக்கணும், ஏன்னா ஒன்று ஒரு ஸ்பீட்ல வறுப்படும். ஸோ அதனால எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக வறுக்கணும். அது ஒன்று தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். மிளகும் கொஞ்சம் வறுப்பட்ட பிறகு நம்ம இதையும் அதோட சேர்த்துடலாம். ஸோ இதுக்கப்புறமா இந்த பருப்பெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு உப்பு சேர்த்து நல்லா பவுடர் ஃபார்ம்ல அரைச்சி வச்சுட்டோம்னா நம்மளோட பருப்பு பொடி ரெடி ஆயிடும். இப்போ நம்ம பருப்பு பொடி திரிச்சிடலாம். ஸோ அதுக்கு நம்ம வறுத்து வச்சிருக்க ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதோட உப்பு தேவையான அளவு, ஸோ அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பருப்பு பொடி வந்து நல்லா நைஸா வந்து பவுடர் பண்ணணும். ஸோ அதனால நல்லா நைஸா பவுடரா அரைச்சிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நைஸா திரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா திரிச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் ஏதாவது வேணும்னா பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. ஸோ நம்மளோட பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பருப்பு பொடியை வந்து சூடாக சாதம் பண்ணி நெய் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரசம் சாதம் இல்லை புளிச்சாறு எதாவது வைக்கிறீங்க அப்படின்னா இது இன்ஸ்டண்ட்டாக தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டன்ட் பருப்பு துவையெல்லாம் ரெடி ஆகிடும். ஸோ அந்த மாதிரியே சாப்பிடலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக பருப்பு துவையல் பண்ணுறதுக்கு நான் மறைச்சி வச்சிருக்க பருப்பு பொடியிலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொடி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடி மிக்ஸ் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னாலே நமக்கு பருப்பு துவையல் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கட்டி இல்லாம கலந்து விட்டுட்டோம்னா
பருப்பு துவையல் ரெடி ஆயிடும். முதல்ல கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா போக போக தண்ணி ஃபுல்லா இழுத்துரும். ஸோ இந்த மாதிரி கிளற அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் அப்சர்வ் ஆயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். இன்ஸ்டன்டா பருப்பு துவையல் கூட நம்ம பொடியிலேருந்து பண்ணிக்கலாம். நம்மளுடைய அம்மியான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹெல்த்திக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர்